ஹாய் ஹலோ இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் ஒருத்தர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம OT7 ஹாரர் எஃப்எஃப் ஹாண்டட் கேஸ்டல் பார்ட் 9 தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த எஃப்எஃப் பாருங்கள். உங்களுக்கு ஹாரர் த்ரில்லர் பிடிக்கும்னா இந்த எஃப்எஃப் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் போன வீடியோவில் வெண்ணிலா செல்லக்குட்டி என்னோடய நேம் மென்ஷன் பண்ணுங்கக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஹாய்டா வெண்ணிலா, எப்படி இருக்க? ஓகே, நீ ஹாப்பியா? நான் உன்னோட நேம் மென்ஷன் பண்ணிட்டேன். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? போன பார்ட்டில் ஹோபி ஒரு ஸ்டாச்சு மேலே கை வச்சு தெரியாமல் அழுத்தியிருப்பார். அது ஒரு மாதிரி டேர்ன் ஆகி அதுக்கு பின்னாடி வால்லேருந்து ஒரு ஹிடன் வே வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதோடு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்போம். இப்போ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். எல்லாருமே அந்த ஓப்பன் ஆன வேக்கு முன்னாடி கல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு ஒருத்தர் பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஒரு மாதிரி பயங்கர க்ரீப்பியான வாய்ஸஸ்லாம் வந்து சுற்றி ஒரு மாதிரி சிரிக்கிற மாதிரியெல்லாம் சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ எல்லோரும் அப்படியே அந்த வேவை பார்த்துட்டு நிற்கிறாங்க. அது ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது. இப்போ கோலு அவன் கையில் இருக்கிற டார்ச் ஆன் பண்ணுறான். அது ஆன் ஆகவே மாட்டேன்து. ரொம்ப ட்ரை பண்ணுறான், பட் ஆகலை. ஃபோனை ஆன் பண்ண ட்ரை பண்ணுறான், அதுவும் ஆன் ஆகலை. ஸோ என்ன பண்ணுறது? இப்போ ரொம்ப டார்க்காக இருக்குது, இதுக்குள்ளே எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் முழிச்சிட்டு இருக்கும்போது இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வேக்குள்ளே அங்கங்கே அந்த ஃபயர்லாம் வந்து எரிய ஆரம்பிக்குது. ஸோ எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்காங்க. இது என்ன, நம்மளை மாட்ட வைக்கிறதுக்கு ஏதாவது வழியா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் இதுதான் வந்து லாஸ்ட்டாக நம்ம செக் பண்ண வேண்டிய இடம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ வேறு வழி இல்லை, நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லாரையும் சுற்றி ஒரு பபிள் லேயர் க்ரியேட் ஆகுது. எல்லோரும் ஒரு நிமிஷம் அதை பார்த்துட்டு பயந்து போயிடுறாங்க. அப்போ ஹோபி அதை நல்லா பார்க்குறாரு. அவரோட ரூமில் பெட்டில் மட்டும் அந்த பபிள் லேயர் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இருக்குது சேம். ஸோ அதை நல்லா கூர்ந்து பார்த்துட்டு, யாரும் பயப்பட வேணாம், இது லூசியோட வேலையாக தான் இருக்கும். லூசி நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ பயப்பட வேணாம், நம்ம போகலாம் அப்படின்றாரு. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயந்துக்கிட்டே அதை மேலேயும் கீழே ஒரு மாதிரி சைட்லலாம் திரும்பி பார்த்துட்டு அப்படியே ஃபுல்லாக உள்ளே என்டர் ஆகுறாங்க. அவங்க நடக்க அந்த லேயர் அவங்க கூடயே அப்படி ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வேக்குள்ளே வந்து ஒரு 3 பேர் ஒரே மாதிரி ஒன்றா போகிற மாதிரி அந்த வழி இருக்குது. ஸோ 3 பேர் 2 பேர் அந்த மாதிரி போகிறாங்க. இப்போ அப்படியே எல்லோரும் உள்ளே போயிட்டுருக்கவே அது கிட்டத்தட்ட அந்த கல்லெலாம் வச்சு கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வேவாக இருக்குது. ஸோ பார்க்க கொஞ்சம் விசித்திரமாகவும் இருக்குது, அதே சமயம் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அது உள்ளே ஒரு மாதிரி லென்த்தியாக போய்கிட்டே இருக்குது. சரி, ஓகே, எவ்வளோ தூரம் போனாலும் நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் போகும்போது அந்த வாலில் ஓப்பன் ஆகிருக்கும் இல்லையா, அந்த டோரு அது வந்து சாத்திடுது. ஸோ அதோட சத்தம் கேட்டோன்னே ஒரு மாதிரி எல்லோரும் பயந்து போய் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ அது வந்து சாத்தி இருக்குது. சரி, ஓகே, என்ன நடந்தாலும் நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு உள்ளே மூவ் ஆகி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா நிறைய சைடில் வந்து டோர்ஸாக இருக்குது. ஸோ அந்த டோரெலாம் பார்த்தா நிறைய ரூமோட நம்பர்ஸ் வந்து அதில் போட்டிருக்கு. வெளியே நிறைய ரூம்ஸ் இருக்கும்ல, அதிலலாம் நம்பர்ஸ் இருக்கும்ல, அந்த நம்பர்ஸில் சில நம்பர்ஸ்லாம் அந்த ரூம் மேலே வந்து போட்டிருக்கு, அந்த டோர் மேலே. ஸோ எல்லோரும் டவுட்ஃபுல்லாக அதை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. என்னென்னா, அவங்க ரெட் டாட் வச்ச ஒரு ரூம் எல்லாம் பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த ரெட் டாட் வச்ச ரூமோடைய கனெக்டிவிட்டி இந்த இடத்துக்கு வருது. ஸோ அந்த சீக்ரெட் வே வந்து இந்த இடத்த கனெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி அதில் தெரியுது. ஏன்னா அந்த ரெட் டாட் இருக்கிற ரூமோட நம்பரும் இங்கே இருக்கிற டோரோட நம்பரும் சேமாக இருக்குது. இப்போ இந்த டோரை ஓப்பன் பண்ணால் இந்த சீக்ரெட் வே வழியாக அந்த ரெட் டாட் இருக்கிற ரூமுக்கு போயிடலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி ஆச்சரியமாகவும் வந்து ஷாக்காகவும் அதை பார்த்துட்ருக்காங்க. எவ்வளோ வித்தியாசமாக இதை வந்து ஆர்க்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இன்னுமே அவங்களுக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுது, இங்கே என்ன இருக்குது, எதுவுமே தெரியாது. ஸோ எல்லாருமே ஒரு ஐடியாவே இல்லாமல் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ போக ஒரு மாதிரி டெட் எண்ட் மாதிரி வந்து அந்த இடத்துல 2 வேயாக வந்து பிரியுது. ஸோ இப்போது இந்த இடத்துல எந்த இடத்துக்கு போகணும், எந்த வேல போகணும் அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. 2 பக்கமுமே ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ 2 பக்கமுமே லென்த்தியாக வழி போயிட்டு இருக்குது. இப்போ எங்கே போகிறது, ஸ்ப்ரெட் ஆகலாமா வேணாமா அப்படின்னு ஒன்றுமே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிட்டே நின்றுட்டு இருக்கும்போது எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி ஓகே நம்ம லெஃப்ட் சைடு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாக்குள்ளே வராங்க.
பட் ரைட் சைடில் கொஞ்சம் தூரத்தில் சுகா இந்த அண்டர் கிரவுண்டில் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஃபயர் பால் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபயர் பாலை மறுபடியும் பார்க்குறாரு. இப்போ அவர் பார்க்கும்போது சரியாக ஃபஸ்ட்டு பிடிபடலை. கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டே இருக்கும்போது தான் அவருக்கு தோணுது, இது அதுதானே அப்படின்ற மாதிரி. இப்போ எல்லாரும் சரி ஓகே லெஃப்ட் சைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 ஸ்டெப் அந்த சைடு வைக்கிறாங்க. அப்போ சுகா அதையே பார்த்துட்டு இருந்துட்டு, "ஒரு நிமிஷம் நில்லுங்க" அப்படின்றாரு. இப்போ எல்லாரும் அப்படியே நிற்கிறாங்க. "நம்ம இங்கே தான் போகணும்" அப்படிங்கிறாரு. அப்போ ஹோபி ஒன்றுமே புரியாமல், "எப்படி சொல்கிற? இந்த வழியில் எப்படி போக முடியும்? அம் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம். அங்கே எதுவும் இல்லைன்னா அடுத்து இங்கே வரலாம்." "இல்லைடா, எனக்கு என்னவோ இப்படி தான் போகணுன்னு தோணுது" அப்படின்னு சுகா சொல்கிறாரு. அப்போ ஹோபி ஃப்ரெண்டில் வந்துட்டு, "எப்படி சொல்கிற? இந்த வழி தான் கரெக்டுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏதாவது கெஸ் பண்ணுறியா?" அப்படின்னு கேட்குறாரு. இப்போது சுகா அப்படியே அந்த ஃபயர் பாலை கை காமிச்சிட்டு, "அங்கே பார், அது என்னன்னு உனக்கு தெரியுதா? நானும் என் ஒய்ஃபும் அந்த அண்டர் கிரவுண்ட் வேல நடந்து போகும்போது எனக்கு வழி தெரியாமல் நான் நின்றுட்டுருந்தேன். அப்போது எனக்கு ஒரு ஃபயர் பால் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொன்னேன்ல, அதுதான் அது" அப்படின்னு கை காமிக்கிறாரு. இப்போ எல்லாருமே அந்த ஃபயர் பாலை பார்க்குறாங்க. அது ஒரு மாதிரி அங்கங்கே வந்து ஸ்பார்க் ஆகிட்டு அது ஒரு மாதிரி கீழெல்லாம் வந்து கொட்டிட்டு லைக் ஒரு மாதிரி அந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. ஸோ எல்லோரும் அதை பார்த்து ஒரு மாதிரி ஆச்சரியமாக நின்றுட்டுருக்காங்க. "அப்படின்னா எதுவும் லூசியோட வேலையாக தான் இருக்குமா?" அப்படின்னு ஹோபி கேட்குறாரு. இப்போ சுகா ஆமான்ற மாதிரி தலையை மட்டும் ஆடுறாரு. சரி ஓகே நம்ம போகலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த ஃபயர் பாலை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஸோ சுகா சொன்ன மாதிரி அந்த ஃபயர் பால் அவங்க போக ஆரம்பித்ததும் அது முன்னாடி ஒரு மாதிரி மூவ் ஆகி போக ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருக்குமே செம்ம ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி. இப்போது கோலும் ஐவானும் அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போக போக அந்த ஃபயர் பால் கொஞ்சம் ஸ்பீடாக போக ஆரம்பிக்குது. ஸோ எல்லோரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. வேகமாக ஓடி போகிறாங்க. அது வேகமாக போகுது. ஸோ என்ன இது திடீர்னு இப்படி ஸ்பீடாக போகுது, நாங்கள் போகும்போது இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சுகா ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக சொல்லிகிட்ருக்காரு. சரி ஓகே பரவாயில்ல, நம்ம வந்தாச்சு, இதுக்கு மேலே எதுவும் யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து அது பின்னாடி ஓடுறாங்க. கொஞ்சம் தூரம் போய் அந்த வே டேர்ன் ஆகுது. ஸோ டேர்ன் ஆகிற இடத்துல 3 டோர் இருக்குது, பெரிய இரும்பு டோர் இருக்குது. ஸோ அதில் சென்டர் டோருக்கு முன்னாடி அந்த ஃபயர் பால் விழுந்து ஒரு மாதிரி அணைஞ்சு போகுது. ஸோ எல்லாருமே இது என்ன 3 டோர் இருக்குது அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. 3மே செம்ம பெரிய டோராக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ சுகா கண்டிப்பாக அதை சென்டர் டோரை தான் வந்து பாயிண்ட் பண்ணிவிட்டு அது ஆஃப் ஆகிடுக்கு. ஸோ நம்ம சென்டர் டோரை தான் ஓப்பன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது முடியவே இல்லை. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அந்த டோரை ஓப்பன் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி ஃபுல்லாக லாக்காக இருக்குது. அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு சம்திங் ஏதோ ப்ரொசீஜர் இருக்குது போல். ஆனால் அது என்ன பண்ணுறது அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஒரு மாதிரி எல்லாருக்குமே மண்டை காயுது, தலை வலிக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே வந்து இப்படி செக்கிட்டு நிற்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டோருக்கு மேலே வந்து எந்த ஒரு லாக்கும் இல்லை, எந்த ஒரு பூட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் அதில் வந்து ஒரு ரவுண்டு ஹோல் மட்டும் இருக்குது. அது லைக் அந்த சாவி போடுற மாதிரி கூட இல்லை, வெறும் ஹோல் இருக்குது. அந்த ஹோல்குள்ளே வந்து ஏதோ சின்னதாக சிம்பிள் தெரியுது. இப்போ எல்லாருமே அந்த சிம்பிளை பார்க்குறாங்க. இது எங்கே இருக்குது, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. யாருக்குமே எந்த ஐடியாவுமே வரலை. அப்போது ஜின் மட்டும் எங்கேயோ இந்த சிம்பிளை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கார். ஸோ அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு அவங்க வந்து அந்த அண்டர் கிரவுண்டில் சீக்ரெட் வே கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மேப்பை கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மேப் வந்து ஒரு மாதிரி ரோல் பண்ணி இருந்திருக்கும் இல்லையா? அந்த ரோல் பண்ணுறதுக்கு மேலே ஒரு ஸ்டிக் இருந்திருக்கும். அந்த ஸ்டிக்கில் ஒரு கார்னரில் அந்த சிம்பிளை அவர் பார்த்துருப்பாரு. ஸோ அதை வந்து ஞாபகத்துக்கு வரவே டக்குன்னு அந்த மேப்பை வெளியே எடுக்கிறாரு. ஸோ அந்த ரோல் பண்ண மேனிக்கு அந்த மேப்பை வந்து கையில் பிடிச்சிட்ருக்காரு. இப்போது அந்த சிம்பிள் பார்க்குறாரு, அதுவும் இதோ சேம் சிம்பிளாக இருக்குது. இப்போ எல்லாருமே வாவ்! ஓகே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எப்படியாவது இதை வந்து அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக அது ஓப்பன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இப்போ ஜின் அப்படியே ஒரு மாதிரி கர்ல் பண்ணிவிட்டு இதை வைக்கவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. சரி ஓகே, இந்த இடத்துல நம்ம யோசிக்க முடியாது, எப்படியோ ஏதாவது பண்ணி தான் ஆகணும், கண்டிப்பாக வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து அந்த ஹோல்குள்ளே வந்துட்டு அந்த மேப்போடைய அந்த ஒரு பக்கம் சிம்பிள் இருக்கிற அந்த இடத்த வந்து அப்படியே வைக்கிறாங்க. ஸோ அது உள்ள ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆன உடனேயுமே ஷாக் அடிக்குது. ஸோ டக்குன்னு எல்லாருமே கை எடுத்துடுறாங்க.
கொஞ்ச நேரம் அப்படியே பார்க்குறாங்க. எந்த மூமெண்ட்டும் அங்கே இல்ல. பட் அது வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அத எடுக்கவும் முடியல. ஸோ அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ற மாரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ சடனா எங்கேருந்து இவ்வளோ காற்று அடிச்சதுன்னு யாருக்குமே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான காற்று உள்ளுக்குள்ளே அடிச்சிட்டு இருக்கு. ஸோ இங்கே ஓப்பன் பிளேஸ் எதுவுமே கிடையாது. ஸோ காற்று வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளோ காற்று அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப பயப்படுறாங்க. இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறது அந்த பேட் ஸ்பிரிட்டுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பயந்து போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி எல்லோரும் கையை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போது அந்த இடத்துல லூசியோட ஸ்பிரிட் வந்து க்ரியேட் ஆகி அவங்க முன்னாடி அப்படியே விசிபிள் ஆகுது. எல்லோரும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அது ஏன்னா ஸ்டார்டிங்கில் அது விசிபிள் ஆகும்போது ரொம்ப ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்குது. ஸோ ரொம்ப பயந்து போயிட்டு எல்லோரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இறுக்கமாக பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ அதோட ரியல் ஃபேஸ் அண்ட் பாடியெல்லாம் க்ரியேட் ஆகுது. லைக் பார்க்குறதுக்கு ஒரு பிரின்சஸ் மாதிரி இருக்கிறாங்க. இப்போ அவங்க அப்படியே ரொம்ப வேகமாக வந்து அவங்க கிட்ட நெருங்கி வந்துட்டு, ஐவான் சீக்கிரமாக உன்னோட பிளட்டை அந்த இடத்துல வை அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுது. ஸோ யாருக்குமே ஒன்றுமே புரியல. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே நின்றுட்டுருக்காங்க. இப்போது ஐவானை மட்டும் ஏன் அந்த மாதிரி செய்ய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து ரொம்ப திணறி போய் பார்த்துட்ருக்காங்க. சரி ஓகே, வேறு வழி இல்லை, இந்த நேரத்தில் யோசிக்க முடியாது, டக்குன்னு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஐவானை சொல்கிறாங்க. ஸோ அவனுக்குமே ஒன்றும் புரியல. என்ன எப்படி அதுக்கு தெரியும், நான் எதுக்கு பிளட்டை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கோவமாகவும் அண்ட் கொஸ்டினபிளாகவும் கேட்டுட்ருக்கான். இப்போ சுகா, ஜின், ஹோபி 3 பேருமே கண்டிப்பாக அது வந்து பேடாக எந்த விஷயமும் பண்ணாது, நீ நம்பு, அது ஹெல்ப் தான் பண்ணும். ஸோ அது சொன்னதை வந்து செய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஐவானுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. ஏன்னா நான் மட்டும் ஏன் இதை பண்ணணும், உங்கள் பிளட்டை நீங்கள் வைங்க, நான் ஏன் பிளட்டை வைக்கணும், இப்போ எதுக்காக அது என்னை மட்டும் வந்து பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டு போச்சு, ஏதாவது ப்ராப்ளம்ல நான் மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது, நீங்கள்லாம் தப்பிச்சிருவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டே அங்கே போயிட்டு இருக்குது. ப்ளீஸ் 10 பேரோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல, நீ வந்து ஹெல்ப் பண்ணுறதுல தான் இருக்குது, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ்னு எல்லோரும் கெஞ்சுறாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுமே சரி வழி இல்லை, இந்த இடத்துல நம்ம பின்னாடி எங்கேயும் போக முடியாது, என்ன இருந்தாலும் ஃபென்டலில் போய் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட விரலில் இருக்கிற ஒரு பிளட்டை மட்டும் அப்படியே ட்ராப் பண்ணுறான். ஸோ அந்த இடத்துல அவனோட பிளட்டு பட்டதும் ஒரு மாதிரி கிளிட்டர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருமே வந்து ஒரு 2-3 ஸ்டெப் பேக் போகிறாங்க. ஸோ அந்த மேப் வந்து அதில் வந்து ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மேப் அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு மாதிரி ரோல் ஆகுது. ஸோ இப்போ எல்லோரும் அதை ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. அந்த டோர் பொறுமையாக ஓப்பன் ஆகுது. ஸோ அது ஓப்பன் ஆக 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 உள்ளே பயங்கரமான வெளிச்சமாக இருக்குது. இப்போ எல்லோரும் அப்படியே ஒரு மாதிரி கண்ணை ஒரு மாதிரி கையை வச்சு மறைச்சிட்டு இறுக்கமாக மூடிட்டு நின்றுட்டுருக்காங்க. அந்த டோர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகுது பொறுமையாக. இப்போ அதை ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உள்ளே பார்க்குறாங்க. ஒரு பெரிய ஹால் ஏரியா மாதிரி இருக்குது. லைக் எப்படி சொல்கிறது, ஒரு காலி பிளேஸ் ஆனால் ஒரு ஹால் ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ எல்லோரும் அப்படியே ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு மொத்தமாக உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போக போக அந்த ஹால் ஏரியாவோட சென்டரை வந்து பார்க்குறாங்க. அங்கே பெருசாக அந்த இது எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த சாண்ட் கிளாக், அந்த பிளட்டோட அந்த ஷேப்பில் லைக் ஒரு ஆளை உள்ளே போடுற அளவுக்கு ஒரு 10 சாண்ட் கிளாக் அப்படியே வரிசையாக இருக்குது. அதில் மேலே இருக்கிற அந்த பார்ட்டில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. லைக் ஒரு மாதிரி மயங்கி போய் இருக்காங்க. அவங்க உடம்புல அங்கங்கே கீறல் இருக்குது. ஸோ அந்த கீறின இடத்துலேருந்து பிளட்டு வந்து கொட்டிகிட்டு இருக்குது. அந்த பிளட் கீழே இருக்கிற பார்ட்டில் சேவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்ததும் எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயங்கர ஷாக்கு. இப்போது கோலுலாம் ஒரு மயங்கி உள்ள நிலமையில இருக்கிறான். அப்படியே ஒரு மாதிரி நெஞ்சை பிடிச்சிட்டு என்னடா இது 10 பேரும் அதுவும் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது அந்த 10 பேருமே ரவுண்ட் ஷேப்பில் வந்து அந்த சாண்ட் கிளாக் வந்து அடுக்கி வச்சுருக்கிறது. அதில் வந்து மேல் பார்ட்டில் வந்து அவங்க 10 பேரும் மயங்கி போயிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து ஒரு அரை மயக்கத்தில் அந்த வலியில் வந்து ஒரு மாதிரி சவுண்ட் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே கண்ணு திறக்கவே இல்லை. ஸோ அவங்களெல்லாம் பார்த்ததும் இப்போ இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அழுதுகிட்டே ஓடுறாங்க அந்த இடத்துக்கு. ஸோ அவங்க போகும்போது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு மேலே ஃப்ளோர் எப்படி இருக்குன்னா
இந்த பேட்டர்ன் ஷேப்பில் இருக்கும்ல, லைக் ஒரு இடத்துல வந்து கால் வச்சா அது ரியலா இருக்கும். இன்னொரு இடத்துல கால் வச்சா அது வந்து ஒரு மாதிரி ஃபேக்கா இருக்கும். உள்ள போயிடும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில இருக்கு. அது தெரியாம ஹோபியும், ஹோபி ஒய்ஃபும் வேகமா ஓடியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஃபேக் பிளேஸில வந்து கால் வைக்கும்போது டக்குனு அது உள்ள போயிருக்கும். அத வந்து கவனிச்ச ஹோபி டக்குனு அவங்க கைய பிடிச்சு இழுத்துருப்பாங்க. இல்லன்னா அவங்க உள்ளே விழுந்திருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்த நம்ம வந்து கண்டுபிடிச்சு அங்க போனோம் அப்படின்னா, ரொம்ப ரிஸ்க்கு. எப்படியா இருந்தாலும் இந்த இடத்துல நெறையா வந்து டேஞ்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, அங்க நின்னு பிளான் போட்டுட்ருக்காங்க. இப்ப எப்படியாவது செக் பண்ணி தான் நம்ம அங்க போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்துல ஏதாவது கட்டை, குச்சி அந்த மாரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இப்போ தான் கோலு வெளிய நெறைய ஃபயர் இதெல்லாம் வச்சிருந்திருப்பாங்க இல்லையா? அந்த பந்தம் மாதிரி. அதுலேருந்து ஒண்ணு நான் எடுத்துட்டு வரேன். அத வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வேகமா வந்து வெளிய போயிட்டு அந்த இதுலேருந்து ஒண்ணு எடுத்துட்டு வரான். அந்த ஃபயர வந்து அணைச்சிட்டு, ஸோ அத வச்சு ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரண்ட்ல போறாங்க. ஸோ ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா அப்படியே ட்ரை பண்ணி அந்த இடத்துக்கும் ஒரு வழியா போய் சேர்றாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப பயந்து, ரொம்ப ரிஸ்க் எடுத்து. ஏன்னா சில இடத்துலலாம் கால் வைக்கும்போது அது அப்படியே உள்ள போயி லைக் அதில ஃபயர்லாம் வெளிய வருது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. சிலதெல்லாம் ஒரு மாதிரி உடஞ்சு உள்ள விழுகுது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹார்ட் பீட் ரைசிங் மொமெண்ட்ல தான் அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன மிஸ்ஸிங் நடந்தா கூட அவ்வளோதான், அவங்களால உயிரோட இருக்க முடியாது. செத்து போயிடுவாங்க அப்படின்ற சூழ்நிலையில இப்போ ரொம்ப பயந்து அந்த இடத்துக்கு போயிருந்திருப்பாங்க. ஒரு வழியா அந்த சென்டர் பிளேஸ்க்கும் போயிட்டாங்க. அங்க எப்படி இருக்குன்னா, அந்த 9 சாண்ட் கிளாக்கும் வந்து ரவுண்டா இருக்கு. சென்டர்ல ஒரு பெரிய சாண்ட் கிளாக் இருக்கு. அந்த சாண்ட் கிளாக்ல ஐரன் இருக்கா? ஸோ அந்த சுத்தி இருக்கிற 9 சாண்ட் கிளாக்லயும் இருக்கிற எல்லாருக்குமே பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கு. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிளாக் கலர்ல ஃபுல்லா ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கு. ஸோ அவங்களோட உடம்புல அங்க இங்கன்னு கீறி காயமா இருக்கு. அந்த காயத்துலேருந்து பிளட் வந்து கொட்டிட்டு இருக்கு. அந்த பிளட் அப்படியே கீழ சேவ் ஆயிட்டு இருக்கு. அந்த கீழ இருக்கிற பார்ட்ல. அதே மாதிரி அந்த பக்கம் ஐரின் மட்டும் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கா. அந்த ஒயிட் ட்ரெஸ்லேயுமே அங்கங்க வந்து கீறி ரத்தமா கொட்டிட்டு இருக்கு. ஸோ அவளுக்கு தான் அதிகமான காயம் அங்கெல்லாம் இருந்துட்டுருக்கும். எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இப்போ இத எப்படி ப்ரோக் பண்ணுறது? அவங்கள எப்படி வெளிய கொண்டு வரது? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போய் அழுதுட்டே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஐவானுக்கு ஐரன பார்த்ததும் ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகுது. இவ்வளோ நேரம் நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவன், இப்போ ஐரீன பார்த்ததும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற மாரி யோசிக்கிறான். லைக் அவள பார்த்து ஏன் ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகுதுன்னு நமக்கு தெரியவே இல்ல. ரொம்ப ஒரு மாதிரி அட்மையர் ஆகி அவள பார்க்குறான். அவனுக்கு அவனையே அறியாம கண்ணீர் வருது. அவளுக்காக நான் ஏன் அழுகுறேன் அப்படின்ற மாதிரி அவள பார்த்துட்டே இருக்கான். ஸோ கோலு டக்குன்னு அவன் கைய பிடிச்சிட்டு, "மச்சான், டேய் என்னடா ஆச்சு?" அப்படின்னு கேட்குறான். இப்போ டக்குன்னு அவன் ரியாலிட்டிக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி தலையை சிலுப்புறான். அவன் கண்லேருந்து கண்ணீர் கொட்டுது. ஸோ அதெல்லாம் தொடச்சிட்டு, "தெரிலடா, ஒரு மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்கிறான். இப்போ கோலுவும் ஐரனை பார்க்குறான். அவனுக்கு ஒன்றும் தெரியல. ஆனா இவன் ஏன் இப்படி ஃபீல் ஆகுறான் அப்படின்னு அவனுக்கு வந்து கெஸ் பண்ணவும் முடியல. சரி, ஓகே, நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நெறைய பிளட் லாஸ் ஆயிட்டுருக்கு. இப்படியே போனா அவங்க ரத்தம் போய் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கோவத்துலயும், வேகத்துலயும் அங்க அந்த மிரர் சாண்ட் கிளாக் இருக்கும் இல்லையா? அந்த சுகாவும், ஜின்னும் உடைக்க ட்ரை பண்றாங்க. ஒரு கோவத்துல போய் அத வந்து ப்ரோக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குத்துறாங்க. ஆனா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அத வந்து கொஞ்சம் கூட வந்து அசைக்க முடியல. இப்போ ஹோபி வந்து அத பார்த்துட்டு, "இல்லடா, இது இப்படிலாம் பண்ணா வந்து ப்ரோக் ஆகாது. நம்ம ஏதாவது ட்ரை பண்ணணும், யோசிக்கணும், அவசரப்படாதீங்கடா" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. ஆனா ஒரு கோவத்துல அவங்க என்ன பண்றோம் அப்படின்றதே மறந்து அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு வேகத்தில் சும்மா அதை போட்டு உடைக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அது உடையவே மாட்டேங்குது. அவங்களோட கையில் வந்து ரத்தம் ஒன்று தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி அவங்க கையில் பயங்கரமாக அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிக்குது. இப்போ ஹோபியும் ஐவானும் ஓடி போயிட்டு அவங்க 2 பேரையும் ஸ்டாப் பண்ணி, "நிறுத்துங்கடா, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கைப்பிடிச்சி இழுக்கிறானுங்க. இப்போ ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகி 2 பேரும் ஒரு மாதிரி நீல் டவுன் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. "இப்படியாடா இவங்கள பார்க்கணும்? இவங்கலாம் பாவம். பாரு, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா செத்து போயிடுவாங்க.
இவங்கள வந்து சாகுறதையா பார்க்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது அவங்க பேசுகிறதுலே புரியுது. இருந்தாலும் ஹோபிக்குமே கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த இடத்துல எமோஷ்னலா உடைஞ்சிட்டா வேற ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஹக் பண்ணி ஒரு மாதிரி சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம். அவங்கள காப்பாத்திடலாம். நீ வந்து உடைஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கம்ஃபர்ட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இந்த நேரத்தில அங்க அந்த பேட் ஸ்பிரிட் வந்து அப்பியர் ஆகுது. ஸோ அத பார்த்ததுமே எல்லாருக்கும் செம்ம கோவம். கேர்ள்ஸ்லாம் ஒரு மாரி பயந்து அரண்டு போயிடுறாங்க. கோலுவும் அப்புறம் அந்த கேர்ள்ஸும் வந்துட்டு ஒண்ணா நின்னுட்டுருக்காங்க. அவங்க 4 பேருமே ரொம்ப பயப்படுறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு அந்த பக்கம் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து அவங்க 4 பேர் ஹோபி, ஜின், சுகா, அப்புறம் ஐவா 4 பேர் நின்னுட்டுருக்காங்க. அவங்க 4 பேருக்கும் செம்ம கோவம். அந்த பேட் ஸ்பிரிட்ட பார்த்து அப்படியே முறைச்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பேட் ஸ்பிரிட் நல்லாவே அப்பியர் ஆயிட்டு அவங்க முன்னாடி வந்து அப்படியே ஏர்ல நின்னுட்டுருக்கு. அத பார்த்து பயங்கரமா வந்து முறைச்சிட்டு பல்ல கடிச்சு நிக்கிறாங்க. அவங்களுக்கு சுத்தமா பயமே இல்ல. பிகாஸ் ஆப்போசிட்ல இருக்கிறது அவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்ப என்ன பண்றது? எப்படி காப்பாத்துறது? அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அந்த பேட் ஸ்பிரிட் என்ன ஹோபி? என் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு அந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கியா? உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஆனா, இந்த கேஸ்டல்குள்ள வந்த எல்லாருமே இதுவரைக்கும் நான் கொடுத்த டாஸ்க்லேயே செத்துருவாங்க. பரவாயில்ல, நீ இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி வந்திருக்கேல்ல, உன் தைரியம் பெருசு தான். ஆனா, சோகமான விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளோ தூரம் வந்த நீ இந்த இடத்துல உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மொத்தமா சாக போறியே! அப்படின்னது இப்ப அத கேட்கும்போது ஹோபிக்கு ரொம்ப கோவம் வருது. அப்ப அவர் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டே நின்னுட்டுருக்காரு. நான் இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கும்போதும், நீ என்ன பார்த்து மொறக்கிறியா? இங்கேருந்து வெளிய போறதுக்கு உங்க எல்லாருக்குமே நான் நெறைய சான்ஸ் குடுத்தேன். ஆனா ஃபூலிஷ் தனமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணும்னு இப்படி வந்து மாட்டிக்கிட்டியே! அப்படின்னு அது பயங்கர க்ரீப்பியா ஒரு மாதிரி நக்கலா எல்லாரையும் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கு. இப்போ அத சிரிக்கிறத பார்க்க பார்க்க அங்க இருக்கிற 4 பேருக்கும் வெறி ஆகுது. அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி அந்த கோபத்தோட உச்சத்தில வந்து நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்படி ஃபைட் பண்ண போறாங்க? அவங்களுக்குள்ள என்ன ஃபைட்லாம் நடக்க போகுது? தென் அந்த கோஸ்ட்ட எப்படி வந்து அவங்க அழிக்க போறாங்க? அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி அந்த இடத்துலேருந்து காப்பாத்த போறாங்க? அவங்கள எத்தன பேர் உயிரோட வருவாங்க? எத்தன பேர் இல்லாம போவாங்க? அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஐ திங்க் 10th பார்ட்டோட இந்த எஃப்எஃப் கம்ப்ளீட் ஆயிடும்னு நெனைக்கிறேன். ஸோ சீக்கிரமே அதையும் போட்டு நான் இந்த எஃப்எஃப்ப கம்ப்ளீட் பண்ணிடுறேன். தென் நெக்ஸ்ட் புது எஃப்எஃப்ல நம்ம மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். டாடா பாய்.